சிட்டிசன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சிட்டிசன் சேனலுக்கு ஒரு புதிய நபர் வந்திருக்காங்க. ஆனந்த் ராஜு. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக சிந்தனையாளர். ஆன்மீகத்தை பற்றி பல நல்ல தகவல்களை சொல்லிட்டு இருக்காங்க. முதல் முறையாக நம்ம யூடியூப் சேனல் மூலமாக அவங்க வெளியில் வந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம அவங்கள்ட்ட பல நல்ல தகவல்களை கேட்க வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். இருக்காங்க அவங்கக்கிட்ட நம்ம ஆன்மீக ரீதியாக நம்ம இந்து கலாச்சாரம் சம்பந்தமாக ஒரு சில கேள்விகளை நம்ம கேட்க போகிறோம். இது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த நேர்காணலை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா மதத்துலேயும் ஒரு வழிபாடு இருக்குங்க. எக்ஸாம்பிள் கிறிஸ்டியனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா புனித வெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி இருக்கும். இஸ்லாமியர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரம்ஜான், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதை தாண்டி இந்து மதத்தில் மட்டும்தான் அதிகப்படியான வழிமுறைகளும் வழிபாடுகளும் அதிகமாக இருக்கும். அதில் ஒன்று தான் இந்த விநாயகர் சதுர்த்தி. இந்த விநாயகர் சதுர்த்தி நம்ம ஏன் கொண்டாட வேண்டும், அதை தாண்டி அந்த 5 நாள் விநாயகர் சிலையை வைத்து பூஜை பண்ணி அதை ஏன் நம்ம கரைக்கணும், நம்ம மக்களுக்கு ஒரு தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். வணக்கம் கணேஷ் அவர்களுக்கு. இந்த விநாயகர் சதுர்த்திங்கிறது ஏன் கொண்டாடப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பாரம்பரியமாக தொட்டு 6ஆம் நூற்றாண்டுலேருந்தே இது கொண்டாடப்படுது. ஆனால் விநாயகரை சிலை வச்சு வழிபட்டு இந்த கரைக்கிற முறையெல்லாம் அப்போ கிடையாது. அது காலப்போக்கில் பின்னாடி இந்த மராட்டிய மாநிலங்கள்லேருந்து வரப்பட்ட ஒரு கலாச்சார வழிமுறைகள். மற்ற அதே மாதிரி இந்த விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது ஏன் இந்த 5 நாள் நம்ம முன்னோர்கள் கொண்டாட ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அப்போ விநாயகர் சிலையை பொதுவாக எதில் செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா களிமண்ணில் தான் செய்கிறது உண்டு. இந்த களிமண்ணில் செஞ்ச இந்த விநாயகர் சிலைகள் 5 நாள் வச்சு வழிபடுவாங்க. பொதுவாக இந்த விநாயகர் சதுர்த்தி எப்போ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆவணி மாதத்தில் வளர்பிறையில சதுர்த்தி தான் இந்த விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடப்படுது. பொதுவாக எல்லா மதத்துலேயுமே சதுர்த்தி வரும். இதை சங்கரா சதுர்த்தின்னு சொல்லுவாங்க. அது தேய்பிரையில் வரும். தேய்பிரையில் 4வது நாள் வர்றதுதான் இந்த சங்கரா சதுர்த்தி. ஆனால் இந்த விநாயகர் பிறந்த தினத்தை கொண்டாடுறது ஆவணி மாசத்துல வர்ற வளர்பிறை திதியை வர்ற சதுர்த்தியில விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறாங்க. இந்த சிலைகள் அமைக்கப்படுறது காரணத்தோட பின்னோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆவணி மாதத்துல இந்த களிமண் சிலைகளை வச்சு 3 நாள் வீட்டில் வழிபடுறதுனால பல தோஷங்கள் நீங்கிறதாகவும், அந்த 3 நாள் நம்ம வச்சு கும்பிடுறது அந்த ஆண்டு முழுவதும் விநாயகரை வழிபடுறதுக்கான அத்தனை புண்ணியங்களும் நமக்கு கிடைக்கிறதா சாஸ்திரங்கள் சொல்லுது. ஜோதிட சாஸ்திரங்கள் விஷயங்கள் சொல்லுது. அதை வச்சுட்டு அந்த களிமண் பிள்ளையார் வச்சு ஏன் கரைக்கணும், ஏன் நான் இவ்வளவு தூரம் ஒரு சிலையை வச்சு, பொதுவாக நம்ம ஒரு வீடுகளில் ஒரு சிலையை வச்சு அதை வச்சு வணங்குறதா முறை வைப்போம். ஆனால் இதை கரைக்கிற ஏன் போய் கலைக்கிறீங்கன்னு. பொதுவாக மற்ற தெய்வங்களை அந்த மாதிரி நம்ம பண்றது கிடையாது. விநாயகருக்கு மட்டும் அப்படி ஒரு விதிவிலக்கு உண்டு. களிமண்ணில் செய்யப்படுற இந்த விநாயகர்கள் என்ன பண்ணணும்னா, ஆற்றுல போய் கரைக்கும் போது அந்த களிமண் ஆனது ஆற்றின் மேல் படுகையில அப்படியே நின்னுக்கும். தண்ணியை அதிகமா ஓட விடாது. அப்சர்வ் பண்ணி நிலத்தடி நீரை அதிகப்படுத்தும். நிலத்தடி நீர் மட்டத்தை அதிகப்படுத்தும். அப்போ இந்த ஆற்றுல வேறுமையா ஓடுற தண்ணீர்கள் மிச்சமாறதுக்கும், பல வெயில் காலங்கள்ல பூமியோட நீர்மட்டம் உயர்த்து ஆற்றை சுத்தி இருக்கிற மற்ற வயக்காடுகள்ல கிணறுகள்லையும் தண்ணீரோட நீரோட்டம் அதிகமாகும். தண்ணீரை சேமிப்பதற்கு இது ஒரு வழிமுறையா சொல்லி கொண்டாடப்படுது. இதுதான் இந்த விநாயகர் சதுர்த்தி. பொதுவாக இதை நம்ம சாமியை ஒரு நல்ல முறையில் வழிபடுறதுக்கும், வருஷத்துல ஒரு நாள் விரதம் இருந்து அன்னைக்கு அவருக்கு பிடிச்சமான கொழுக்கட்டை, அவல், இந்த மாதிரி வச்சு அவருக்கு இனிப்பும் வைப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அவருக்கு வில்வம் பழம் கூட வைப்பாங்க. வில்வம் பழம் வச்சு படைக்கிற முறைகள் பல வகைகளும் வைப்பாங்க. வாழைப்பழம் வைப்பாங்க, தேங்காய் வைப்பாங்க, அவல் வைப்பாங்க, அப்புறம் கொழுக்கட்டை செஞ்சு மேதகம் செஞ்சு அதை படைப்பாங்க. இப்ப நீங்க சொல்றதுல பாத்தீங்கன்னா இன்னொரு கேள்விகளும் இருக்கு. பிள்ளையாருக்கு கொழுக்கட்டை தான் ரொம்ப பிடிக்குமா? கொழுக்கட்டை மெயின் கொழுக்கட்டை தான் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க, கொழுக்கட்டை தான் வைக்கிறாங்க. ஆமா, அதை அது ஒரு இனிப்பா படைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதை பொதுவாக எல்லா தெய்வங்களுக்கும் இனிப்பு படைக்கிற முறைகள் உண்டு. விநாயகருக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா அவரோட மூஷிக வாகனம் அப்படிங்கிறது அந்த எலி. ஸோ அவருக்கு இந்த கொழுக்கட்டைங்கிறது அந்த அது என்ன சொல்லுவாங்கன்னா, சாமிக்கு ஒரு படையல் வச்சு அதை சாமி உண்ணும் அப்படிம்பாங்க. ஸோ இந்த அரிசி மாவுல செஞ்சு ஒரு சாதாரண ஒரு அரிசி, பொதுவாக நம்ம பார்த்தீங்கன்னா வீடுகளில் அரிசிகளை கோலம் போட்டால் இந்த
இதெல்லாம் சாப்பிடும், பறவைங்கள்லாம் குருவிகள், சாப்பிடும். எறும்பு அந்த இதெல்லாம். மாதிரி இந்த அரிசி மாவுல வச்சு படைக்கப்படுற எந்த உணவும் ஒரு உயிரினத்துக்கு கொடுக்கும்போது அது வந்து நல்ல ஒரு இதுவா அமையுதுன்னு சொல்லி அது சொல்லப்படுது. ஸோ அதனால விநாயகருக்கு வந்து இந்த கொழுக்கட்டை படையல் வந்து மிகவும் பிடிச்சமான ஒன்று. ரெண்டாவது அவல்ல செய்யற பாயாசம் மிக பிடிச்சமான ஒன்று அமையுது. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுல இப்பதான் கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொன்னீங்க. ஆனா இதற்கு முன்பு இல்ல, தமிழ்நாட்டுல இப்பதான் கொண்டாடல. இந்த வழிமுறைகள் சில காலங்களுக்கு முன்னாடி தான் வந்தது தவிர முன்னாடிதான். இந்தியா ஃபுல்லும் கொண்டாட. இதை பார்த்தீங்கன்னா அதாவது விநாயகரை வந்து இப்ப வந்து சைவம் வைணவம் மாதிரி விநாயகருக்குன்னு தனியா ஒரு வழிபாட்டு முறை இருந்தது. அது கணபதியம் சொல்லி சொல்லுவாங்க. கணபதி அவங்க வந்து விநாயகரை மட்டுமே மூல முதல் கடவுளா நம்ம வணங்குறோம். நம்ம வீட்டுல செய்யற எல்லா இதுக்கும் பாத்தீங்கன்னா முதல்ல வந்து கணபதி. விநாயகரை படைச்சிட்டு தான் மற்ற எந்த வேலைனாலும் செய்வாங்க. அதாவது நீங்க செய்ய போற எந்த காரியங்கள்லயும் தடங்கள் வரக்கூடாதுன்னா மூல முதற் பொருளா விநாயகரை வணங்குவோம். விநாயகர் என்றால் அவருக்கு மேல் ஒரு கடவுள் கிடையாது அப்படிங்கிறது உண்டு. அவர் மட்டுமே மூலமுறை. அவரை வணங்கினாதான் மீதி கடவுள்களை வணங்குறதுக்கான வழி விடுவார். அதான் நீங்க ஒரு கோயிலுக்குள்ள போனீங்கன்னா முதல்ல விநாயகரை வணங்கிட்டு தான் உள்ள போனோம் அப்படிங்கிறது முடியும். அதே மாதிரி எந்த பூஜையை ஆரம்பிச்சாலும் ஒரு சாணத்தை பிடிச்சோ அல்லது ஒரு மஞ்சளை பிடிச்சோ ஒரு அருகம்புலை வச்சு வணங்கினா விநாயகருக்கு ஒரு பெரிய வச்சு உருவம் வச்சு கொண்டாடணும்னு தேவையில்லை. ஒரு சாணத்திலே அல்லது ஒரு மஞ்சள்ல வச்சு ஒரு அருகம்புல் அதை மேல வச்சு ஒரு பூவை வச்சு வணங்கினாலே விநாயகரை வழிபட்ட முறையாயிடும். ஸோ இதுதான் விநாயகரை வழிபடுற ஒரு சிறந்த முறையா. இந்த கணபத்தியம் அப்படின்னு சொல்லி கணபாத்தியம் அப்படிங்கிறது ஒரு இப்ப சைவ வைணவம் மாதிரி அது ஒரு வழிபாட்டு முறையா இருந்தது. அந்த முறையில பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா அது 6ஆம் நூற்றாண்டுலேருந்து 9ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அது கொஞ்சம் ரொம்ப பிரபலமா இருந்தது. அந்த காலகட்டங்களில் வந்து அவங்க வந்து இந்த விநாயகரை ரொம்ப அதிகமாக மூலமுதற் பொருளா வணங்கி வந்து விட்டாங்க. அது காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா சைனவத்திலேயே வைணவத்திலேயும் அப்படியே அது இணைஞ்சிக்கிருச்சு. சைவ மதத்தில் பார்த்தீங்கன்னா சிவனை வழிபடுற முறையில் விநாயகரை விநாயகராகவே வணங்கினாங்க. ஏன்னா அவர் வந்து சிவனோட ஒரு மூத்த குழந்தையாக தான் சொல்றாங்க. 4 யுகத்திலையும் விநாயகர் 4 விதமான அவதாரங்கள் எடுத்திருக்கிறார். இந்த கலியுகத்துல தான் விநாயகர் விநாயகராகவும் பிள்ளையாராகவும் வழங்கப்படுறார். இதோட சிறப்பு இதுதான். ஓகே சார். இப்போ பல தகவலை சொன்னீங்க. அதை தாண்டி இன்னொரு சந்தேகங்களும் எனக்குள்ள இருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, விநாயகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ முருகனுக்கு திருமணம் ஆகியிருக்கு. அவங்க வள்ளி தெய்வானை அப்படின்னு சொல்லி பேர் சொல்றாங்க. இப்போ விநாயகருக்கும் திருமணம் ஆகியிருக்குன்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. திருமணம் ஆகலை, அவரு கட்ட பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய திருமணம் ஆகியிருக்கா ஆகலையா? விநாயகர் வந்து ஒரு பிரம்மச்சாரியர் தான். திருமணம் ஆனது அப்படிங்கிறது வந்து ஒரு சில புராணங்கள் சொல்லுது. பட் ஆனா அது உண்மையும் கிடையாது. அது உண்மையா அது வந்து சில வட இந்தியாக்கள்ல அதை அப்படி வச்சு வணங்குறாங்க. ஆனா உண்மையா சொல்ல போனா சித்தி, புத்தி, ரித்தி அப்படின்னு சொல்லி 3 பெயர்கள் சொல்லுவாங்க. இந்த சித்திங்கிறது சித்தி தான். சித்திங்கிறது ஒரு நம்ம என்ன சொல்லுவோம், அந்த சித்தி பண்றோம் அந்த மாதிரி சித்தி. புத்திங்கிறது அறிவின் ஞானம். அப்புறம் ரித்தி அப்படிங்கிறது வந்து செழிப்பு. இந்த 3ம் கொண்டவர் தான் விநாயகர். அந்த 3ம் விநாயகருக்கு சொந்தமான ஒரு விஷயத்த இவங்க அதோட மனைவியாக அதை சில இடங்கள்ல பேசுறாங்களே தவிர பட் அது விநாயகருக்குள்ள ஒரு குணாதிசயங்களும் விநாயகரை வணங்குறதுனால நமக்கு கிடைக்கிற ஒரு என்ன சொல்றது ஒரு அருளாக வந்து அதை பார்க்கப்படுது. அது வந்து ஒரு புத்திங்கிறதுனா அது என்ன சொல்லுவாங்கன்னா அருளின் ஞானம்னு சொல்லுவாங்க. இல்ல என்ன பக்தியின் ஞானம்னு சொல்லுவாங்க. சித்தினா சித்தி தான். ரித்திங்கிறது செழிப்பை கொண்டாகிறது. இதை 3ஐயும் சித்தி புத்தின்னு சொல்லுவாங்க. விநாயகருக்கு 2 மனைவி சித்தி புத்தின்னு சொல்லுவாங்க. அது அப்படி கிடையாது. அவருடைய அந்த செயல்கட்டுகளை அது நமக்கு எடுத்துரைக்கிறத மனைவியாக சிலர் சொல்றாங்க. பட் அது அவர் வந்து ஒரு பிரம்மச்சாரியத்தை மட்டுமே கடைபிடிக்கக்கூடிய ஒரு கடவுள் அவர். ஓகே சார். இப்போ இன்னொரு ஒரு சின்ன ஒரு கேள்வியும் இருக்கு. இப்போ ஏதாவது ஒரு தோஷங்கள் இருந்தது அப்படின்னா சனீஸ்வரனை வணங்குங்க, குரு பகவானை வணங்குங்க, நம்ம பிரம்மாவை வணங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே போல நமக்கு ஏதாவது ஒரு தோஷங்கள் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல விநாயகரை வணங்கினா இந்த தோஷம் அடிப்படும் அப்படின்னு ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் ஏதாவது இருக்குங்களா? அதாவது நம்ம முதலே சொன்னதுதான். விநாயகருங்கிறவர் வந்து நான் சொன்ன மூல முதற் பொருள் விநாயகர். இவரை வணங்கிட்டு எதை ஆரம்பிச்சாலும் அது தடங்களின்றி தடையின்றி அவர் வந்து எல்லா திசைகளுக்கும் பொருந்தவர். உங்களுக்கு ராகு திசை, சனி திசை, கேது எது நடந்தாலும் சரி உங்களால போய் ஒரு பரிகாரம் செய்ய முடியலன்னா விநாயகருக்கு அருகம்புல் போட்டு ஒரு 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 சூடம் ஏற்றி இல்லைன்னா உங்க வீட்டுல விநாயகரை வழிபட்டு வந்தாலே உங்களுடைய எல்லா தோஷங்களும்
நிவர்த்தி ஆகும். அதுக்கு ஒரு பெரிய கடமைகள் தேவையில்லை. என்னால் இங்கேருந்து ஒரு திருநள்ளாறு போக முடியல, இங்கே ராகு ஸ்தலத்துக்கு போக முடியல, கேது ஸ்தலத்துக்கு போக முடியல, இல்லை குருவை பார்க்க முடியல அப்படின்னா நீங்கள் விநாயகர் வழிபாட்டை முறையாக பண்ணிட்டு வந்து ஒவ்வொரு மாசமும் வர்ற தேய்பிர சதுர்த்தியில சங்கரா சதுர்த்தியில விரதம் இருந்து விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி தேங்காய் உடைச்சு வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் உங்களுடைய தொழிலில் தடைகள் இல்லாமல் போயிட்டு இருக்கும். நேரம் கிடைக்கும் போது மற்ற இந்த கோயிலுக்கு போக வேண்டிய கோயிலுக்கு வருஷம் எப்போ கிடைக்குதோ அப்போ போய் நீங்கள் பார்த்துக்கலாம். அது வரைக்கும் விநாயகரை வழிபட்டு வந்தாலே எல்லா தோஷங்களும் எல்லா தடைகளும் நீங்கி உங்களுடைய வாழ்வு செழுமையாக இருக்கும். வாரத்தில் நீங்கள் உங்களால் மாதம் முழுதும் விரதம் இருக்க முடியலன்னா அந்த ஒரு நாள் நீங்கள் விரதம் இருந்து அன்னைக்கு முழுதும் விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டு அவருக்கு மாலை சாத்தி அவருக்கு சூடமேற்றி வழிபட்டு செதற்காயை உடைச்சி அன்னைக்கு வர்ற சந்திரனை தரிசனம் பண்ணீங்கன்னா அந்த மாதம் முழுதும் உங்களுக்கு எதுவுமே தடை இல்லாமல் உங்கள் காரியங்கள் எல்லாம் சித்தியாகும். ஓகே சார், ரொம்ப நன்றி. நேயர்களே, நம்ம இன்னைக்கு ஒரு நல்ல தகவலை நம்ம தெரிஞ்சிருக்கோம்னு நான் நினைக்கிறேன். இப்போ சார் பல தகவலை சொன்னாங்க. அதில் கடைசியாக சொன்ன தகவல் ரொம்ப ஒரு புதுவிதமாகவும் இருந்தது. அதுலேயும் நம்ம உண்மைத்தன்மையும் கூட. நம்ம முருகனுக்கு பார்த்திங்கன்னா கிருத்திகை இதெல்லாம் நம்ம விரதம் எடுப்போம். அதே போல் நம்ம விநாயகருக்கு நம்ம விரதம் எடுக்க மாட்டோம். அப்போ சதுர்த்தி அந்த நாளில் நம்ம விரதம் எடுத்தால் நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயங்கள்லாம் கைகூடி வரும் அப்படிங்கிறத ஒரு நல்ல தகவலை கொடுத்துருக்காங்க. இதே போல் நம்ம சிட்டிசன் சேனல் வாயிலாக பல நல்ல தகவலை கொண்டு வருவோம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம்.